ரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம். நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் விநாயகர் சதுர்த்தி 2025. விநாயகர் சிலையை வீட்டில் எத்தனை நாட்கள் வைக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். விநாயக பெருமான் அவதரித்த திருநாளையே விநாயகர் சதுர்த்தி அல்லது கணேச சதுர்த்தி என ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம். விநாயக பெருமான் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி அன்று அவதாரம் செய்ததாக புராணங்கள் சொல்கின்றன. விநாயகர் சதுர்த்தி அன்று களிமண்ணால் செய்த புதிய விநாயகர் சிலையை வீட்டில் வாங்கி வைத்து வழிபட்டு விட்டு பிறகு அவற்றை எடுத்துச் சென்று நீரில் கரைப்பது வழக்கம். விநாயக பெருமானுக்கு விருப்பமான கொழுக்கட்டை, மோதகம், லட்டு, சுண்டல், அவல், பொரி, பழங்கள், அருகம்புல், எருக்கம்பூ ஆகியவற்றை படைத்து வழிபடுவது வழக்கம். விநாயகரை இந்த முறையில் வழிபட்டால் நம்முடைய வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கை. விநாயகர் சிலை வைக்கும் நாட்கள். இந்த ஆண்டு ஆகஸ்ட் 27 புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக விநாயகர் சிலைகளை ஆகஸ்ட் 26 பெரும்பாலானவர்கள் வாங்க துவங்கி விடுவார்கள். அப்படி விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டிற்காக வீட்டில் வைத்து வழிபட வாங்கும் விநாயகர் சிலைகளை குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சம் எத்தனை நாட்கள் வீட்டில் வைத்து வழிபட வேண்டும் என்ற குழப்பம் பக்தர்களிடம் உள்ளது. இது பற்றி தெரிந்து கொண்டு விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவது விநாயகரின் அருளை பெற சிறப்பானதாக இருக்கும். விநாயகர் சிலைகளை குறைந்தபட்சம் 1½ நாள் முதல் அதிகபட்சமாக 11 நாட்கள் வரை வீட்டில் வைத்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது. விநாயகர் சிலைகளை வீட்டில் வைத்திருக்கும் நாட்களுக்கு ஏற்ப அதனால் கிடைக்கும் பலன்களும் மாறுபடும் என சொல்லப்படுகிறது. எத்தனை நாட்கள் வீட்டில் விநாயகர் சிலையை வைத்தால் எப்படி வழிபட வேண்டும், அதனால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். விநாயகர் சிலை வைக்கும் நாட்களும் பலன்களும். 1½ நாட்கள். பெரும்பாலானவர்கள் 1½ நாட்கள் மட்டுமே விநாயகர் சிலையை வீட்டில் வைத்து வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள். அதாவது சதுர்த்தி அன்று விநாயகரை வீட்டிற்கு அழைத்து வழிபட்டு மறுநாள் பஞ்சமி அன்று விநாயகர் சிலையை எடுத்துச் சென்று கரைப்பார்கள். இதை சுருக்கமானதாக இருந்தாலும் இன்றைய அவசர காலகட்டத்திற்கு ஏற்ப சுருக்கமாகவும் இதயபூர்வமாகவும் வழிபட்டு விநாயகருக்கு பிரியாவிடை அளிப்பதை குறிப்பதாகும். 3 நாட்கள். 3 நாட்கள் வீட்டில் வைத்து வழிபட்டு பிறகு விசர்ஜனம் செய்வதும் அதிகமான பகுதிகளில் வழக்கத்தில் இருப்பதாகும். இந்த 3 நாட்களும் விநாயகருக்கு விதவிதமான நெய்வேத்தியங்கள் படைத்து பிரார்த்தனை, பூஜை செய்து வழிபாடுவார்கள். 10 நாட்கள் விநாயகரை வீட்டில் வைத்து வழிபட முடியாதவர்கள் 3 நாட்கள் வைத்திருப்பது மங்களத்தின் அடையாளமாக கருதுவார்கள். இந்த முறையில் விநாயகரை வழிபடுவார்கள். 5 நாட்கள். 5 நாட்கள் விநாயகர் சிலையை வைத்து வழிபடுவது என்பது நேர்மறை ஆற்றல்கள் மற்றும் செல்வ செழிப்பை கொண்டு வரும் என நம்பப்படுகிறது. பாரம்பரிய முறையில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடும் வழக்கம் உள்ளவர்கள் 5 நாட்கள் வைத்து வழிபட்டு தினசரி சடங்குகள் செய்து பிரசாதம் படைத்து வழிபட்டு பிறகு எடுத்துச் சென்று கரைப்பார்கள். இது நிதானமாக விநாயகரை வழிபட ஏற்ற முறை என்பதால் சிலர் இதை தேர்வு செய்கிறார்கள். 7 நாட்கள் விநாயகர் சிலையை வீட்டில் வைத்து வழிபடுவதால் விநாயகர் நம்முடைய வீட்டில் தங்குவதாக நம்பப்படுகிறது. இதனால் மிகுந்த நம்பிக்கை மற்றும் பக்தி சிரத்தையுடன் இந்த நாட்களும் குடும்பத்தினர்கள் ஒன்று கூடி விநாயகரை வழிபடுகிறார்கள். அந்த 1 வார காலமும் பாரம்பரிய முறையில் ஆடி பாடி விநாயகரின் வருகையை கொண்டாடுவார்கள். இது ஆனந்தம், உற்சாகம், கொண்டாட்டத்தை முழுமையாக அனுபவிக்க விரும்புபவர்கள் தேர்ந்தெடுக்கும் முறையாகும். 11 நாட்கள் கும்பிடுவது. 11 நாட்கள் மிகவும் பிரம்மாண்டமாக பாரம்பரியமான கொண்டாட்ட முறையை பின்பற்றுவார்கள். 11 நாட்கள் விநாயகரை வீட்டில் வரவேற்று வழிபடுவார்கள். 11 நாட்களும் வீடு முழுவதும் விழா கோலம் பூண்டிருக்கும்.
மகாராஷ்டிரா மற்றும் இன்னும் சில வட மாநிலங்களில் 11 நாட்கள் வைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது. பொதுவாக பந்தல் அமைத்து வழிபடுபவர்களும் 11 நாட்கள் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுகிறார்கள். இது ஆழமான ஆன்மீக பயணத்தை குறிப்பதாகும். சரியான முறை எது என்பதை பற்றி பார்ப்போம். விநாயகர் சிலையை எத்தனை நாட்கள் வைத்திருந்து வழிபட வேண்டும் என்பது அவரவரின் விருப்பம் மற்றும் வசதியை பொறுத்தது. இதில் இத்தனை நாட்கள் வைப்பதுதான் சரி, இத்தனை நாட்கள் வைப்பது தவறு என எந்த கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் கிடையாது. விநாயகர் சிலையை வீட்டில் வாங்கி வைத்து வழிபடுவது நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும், அன்பு, பக்தி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டதாக கருதப்படுகிறது. இதனால் பல்வேறு பகுதிகளில் நிலவும் நம்பிக்கைகள், பாரம்பரிய வழக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபடும் முறையை கடைபிடிக்கப்படுகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.